எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கரண்ட்டு வந்து 8 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. நாங்கள் இது குருவைக்கு தண்ணி இருக்கான்னு சொல்லிவிட்டு தான், கரண்ட் இருக்கான்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் பருத்தியை போடுறோம். அந்த பருத்திக்கே த சடை ஓடுறதுக்கு கூட தண்ணி கிடைக்க மாட்டுது. 8 மணி நேரம் தான் கரண்ட்டு வருது. அந்த 8 மணி நேரத்துலேயும் இங்கே 2 நாளாக இதிலே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பருத்தி கூட நாங்கள் எப்படி போடுறது? எங்களுக்கு இதுக்காக தண்ணி வருமா? விவசாயம் இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சே போயிடும் போல். இது எப்படி தான் நாங்கள் விவசாயம் செய்கிறது? நாங்களும் பல்ல கடிச்சிட்டு விவசாயம் செய்யணும்னு பார்த்தாலும் இந்த தண்ணிக்கும் பற்றாக்குறையாக இருக்குது, எல்லாத்துக்குமே பற்றாக்குறையாக இருக்குது. நாங்கள் எப்படி கரண்ட்டும் பற்றாக்குறையாக இருக்குது. எப்படி தான் நாங்கள் விவசாயம் செய்கிறது? அங்கங்கே எல்லாம் அடித்து அந்த இதுதான் இப்போ பருத்தி போடலான்னு பார்த்தா நாளும் ஓடி போச்சு. இதுக்கு வந்து கரண்ட்டும் கிடைக்க மாட்டுது. சரியான முறையில் எங்களுக்கு ஒரு கரண்ட் இருந்தால் தானே நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். இந்த வருங்க, இந்த தண்ணி ஓடின தண்ணி திரும்பி இதுலேயே 2 நாளாக இதிலே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. திரும்பி இதிலே ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருந்தாக்கா எப்படி தான் நாங்கள் பருத்தி போடுறது? எப்படி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறது? எங்களுக்கு மெயின் வந்து விவசாயத்துக்கு மெயினாக எங்களுக்கு கரண்ட்டு மெயினாக வந்து எப்போதும் கரண்ட் இருக்கிற மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணணும். மெயின் எங்களுக்கு அதுதான் வேணும். ஏன்னா நாங்கள் இதை விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது.